டிவிஎஸ் மோட்டார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் ஸ்டாக்கில் வந்துருக்கும். ரிசல்ட் டேட்டு 24th Jan தான். 24th Jan பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி இப்போ எப்படி இருக்காங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு பிஓஎஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ தென் அண்டு இங்கே ஒரு பிஓஎஸ் சரிங்களா, பிஓஎஸ் கிளைக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ இதை சேர்த்தா இது தான் பிஓஎஸ் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக தான் இருக்குது ஸ்டாக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே இது இப்படி கனெக்ட் பண்ணோம்னா இது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியாக நம்மளுக்கு வந்துடும். இந்த லிக்விடிட்டி வேலை செய்யுமான்றது வந்து டவுட்டு தான். ஏன்னா இன்னுமே கொஞ்சம் லிக்விடிட்டி வந்து க்ரியேட் பண்ணலாம். நம்மளோட டிமாண்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்குது, இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு டிமாண்டு சரிங்களா. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ டிவிஎஸ் மோட்டார் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் மாதிரி இங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு மேலே இங்கே போயிட்டு திரும்பி கீழே வரலாம். கீழே வந்துட்டு நம்மளுக்கு என்ட்ரி வந்து கீழே தான். இது கண்டிப்பாக இது வந்து லிக்விடிட்டி வந்து எடுத்தே ஆகும். ஏன்னா ரொம்ப கம்மியான மூவ்மெண்ட்டு கன்சால்டேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே வந்து சின்னதாக ஒரு பாசிட்டிவ் மாதிரி அனௌன்ஸ் பண்ணலாம். மேபி அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தால் கீழே எப்படி வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ மேலே வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் மேலே வர ஒரு மூவ்மெண்ட்டு கண்டிப்பாக எவ்வளோ தூரம்னா இது போட்டோம்னா இந்த அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் வரும் நம்மளுக்கு. இந்த அளவு ஒரு மூவ்மெண்ட்டில் போயிட்டு ரிட்டர்ன் வரும் சரிங்களா. ஸோ இதுதான் பாசிட்டிவ் வந்து மேபி டிவிஎஸ் மோட்டாருக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டு இருக்கும். இதெல்லாம் பெரிய கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து நம்ம பார்ப்போம்.